ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கூட நிறைய டைம் சொல்லியிருந்தோம், குமரன் கங்காவுடைய ஸ்டோரி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த கொடைக்கானல் ட்ராக்ல கொஞ்சம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த விஜயை வீழ்த்தி அந்த கையில் அந்த விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் இது பண்ணது வின் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே காரில் வரும்போது கூட அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கார் ஓட்டினது. ஸோ கங்கா ரசிக்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன லவ் ட்ராக் வந்து குட்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க சைட்லேயும் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா அவங்களுடைய ட்ராக் மட்டும் தான் ரொம்ப நாள் பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கப்பல் இருக்காங்க, எந்த ஒரு ப்ரோக்ரஸ்மே இல்லை. நம்ம மெயின் லீட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் சப்போர்ட்டிங் அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தரணும் அப்படிங்கிறதா. பட் டைரக்டர் சார் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்கமிங் பத்தி பேசணும் அப்படின்னா எஸ் 1 to 15 வந்து நம்மளுடைய ஷூட் நடக்கும் மகாநதிக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த முறை வந்துட்டு ஷூட் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வந்து ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ என்டையர் ஃபேமிலி, அதாவது விஜய் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் காவேரி ஃபேமிலி, ஸோ நம்மளுடைய குமரன் கங்கா எல்லாருமே, அதே போல பசுபதி, ஸோ அவர் அவங்களுடைய பொண்ணு ராகினி, இவங்க எல்லாருமே வந்து ஷூட்ல இருக்காங்க. அதாவது நம்மளுடைய விஜய் வீட்டில். ஸோ மொத்த ஆர்டிஸ்ட்மே வச்சு ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கான அப்டேட்மே கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாருமே ராகினி இவங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே தெரியுது ஏதோ கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம். ஸோ அதுக்கான ஷூட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மூட்ல இருந்து எல்லாருமே அந்த ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்முடைய பசுபதி, ஸோ அவர் தான் நிறைய பிக்சர்ஸ்லாம் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தான் முக்கியமான ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கிறது தான். இனிமேல் சீரியல் கொஞ்சம் இந்த மாதிரி தாங்க போகும். ஏன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் லவ் சீன் மூவ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை கான்வர்சேஷன்ஸ், கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ட்ராக், ஸோ எல்லாரையும் கும்பலா நின்று பேசுற மாதிரி இந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ராக்ஸ் நிறைய வந்து மூவ் ஆகும். ஏன்னா ஸ்டோரிக்குள்ள அவங்க என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதா. ஸோ அதே போல வந்துட்டு ஒரு பக்கம் 2 hours ஸ்பெஷல் எபிசோட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. மேபி இந்த டைம் வந்து அவங்களுக்கு டீம் செல் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி 2 hours ஸ்பெஷலுக்கு வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1 to 15 வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டு ஷூட்டிங் எடுத்து வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி நான் அஃபிஷியலாக அவங்க சைடு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக 2 hours ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ஹை வோல்டேஜ் ட்ராக்கும், இன்னொரு பக்கம் விஜய் காவேரியுடைய லவ் ட்ராக், இது கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா டிஆர்பி வைஸ் அவங்களுடைய ட்ராக் தான் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு 2 hours ஸ்பெஷல் கண்டினியூஸாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஜய் காவேரியுடைய லவ் சீன் குட்டியாக வச்சு அங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்காச்சும் அவங்களுமே எஃபர்ட் போடுவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஃபேன்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கிற. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.